இந்த வீடியோ வந்து மைண்ட் மேப்ண்டா என்ன, இந்த மைண்ட் மேப் வந்து யார் யாருக்கு அவசியம், இந்த மைண்ட் மேப் எப்படி போடுறது, இந்த மைண்ட் மேப் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வேலைக்கு போகிறாங்களுக்கு, வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் செய்கிறண்டாலும் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு இந்த மைண்ட் மேப் வந்து சரியான ஒரு பிரயோசனமாக இருக்கும். அதாவது இந்த மைண்ட் மேப்பை போட்டு நாங்கள் என்ன வேலை செய்தாலும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம், பணத்தை மிச்சப்படுத்தலாம், ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு முடிவை பெறலாம். இந்த மைண்ட் மேப்பண்டா என்ன என்ற உதாரணத்தை கொண்டு பார்த்தோம்னா, ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படின்றதுக்கு ஆரோக்கியமான வாழ்வு என்று போட்டுட்டு நடுவில் நாங்களோட போடுறது. அதில் என்ன ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன உணவு முக்கியம், அப்போ மேலுக்கு உணவு. அடுத்தது உடற்பயிற்சி முக்கியம், உடற்பயிற்சி. அதுக்கு அடுத்தது என்ன முக்கியம், மனநலம் முக்கியம். அடுத்தது தூக்கம் முக்கியம். இப்படி இதில் சப்பை வந்து அப்படியே சுற்றி போடுறது. ஓகே, உணவுக்குள்ளே அதுக்குள்ளே வர போடலாம். என்னென்று உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், விடிய சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு, என்னென்ன சாப்பிடணும், இதுகளை அந்த உணவுக்குள்ளே நாங்கள் வடிவாக பிரித்து பாயிண்ட்ஸில் போடலாம். உடற்பயிற்சின்னு பார்த்தோம்னு சொன்னால், என்னென்ன டைம் உடற்பயிற்சி செய்யணும், கிழமைக்கு இவ்வளோ டைம் உடற்பயிற்சி செய்யணும், எப்படியான உடற்பயிற்சி செய்யணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் போடலாம். மனநலம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், யாராவது ஃப்ரெண்ட்ஸோட பழகலாம், இந்த மாதிரி மனநலத்துக்கு போடலாம். தூக்கம், எவ்வளோ நேரம் நித்திர கொள்ளணும், எவ்வளோ நேரம் கட்டாய நித்திர கொள்ளணும், சில பேர் வந்து கூட நேரம் நித்திர கொள்ளணும், இந்த மாதிரியும் போடலாம். இதுதான் ஒரு மைண்ட் மேப். இதை வச்சு நாங்கள் எஸ்ஸே எழுதுறாலும் ஈஸியாக ஒரு பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் செய்யலாம். இதை வந்து நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு வீட்டு தோட்டம் செய்ய போகிறோம். ஓகே, வீட்டு தோட்டம் ஒரு பிளான் பண்ணுறது. வீட்டு தோட்டத்தில் என்னென்ன மரக்கறிகள் நட போகிறோம், கத்திரிக்காய், மிளகாய், பைத்தங்காய், வெண்டிக்காய். பிறகு எங்களோட இடத்தை எங்களோட வீட்டில் இருக்கிற இடத்தை வந்து நாங்கள் ஒரு படமாக அப்படி கிரி போட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த இடம் நடலாம், இப்படி சின்ன சின்ன படமாக போட்டு இந்த மாதிரி கீறி எங்களுக்குள்ள ஒரு ஃபிகர் எடுத்தோம்னா அதன்படியே நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இதால் எங்களுக்கு நேரமும் மிச்சம், எங்களுக்கு ஒரு சரியான ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு முடிவு வந்து எங்களுக்கு கையில் கிடைக்கும். இதால் இந்த மைண்ட் மேப்பை ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். எப்படி போடுறது, சின்ன சின்ன வேலைக்குமே ஒரு சின்ன மைண்ட் மேப் போடுறது ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவு எங்களுக்கு வரக்கூடிய மாதிரியும் இருக்கும். மற்றது டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஈஸியாக நாங்கள் இந்த மைண்ட் மேப் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைகள்ல இருந்தே ஓகே மைண்ட் மேப்பை போடுங்கன்னு அவன் வந்து ஒரு 1-2 டைமுக்கு கஷ்டமாக இருக்கும். பிறகு அது வந்து ஒரு பழக்கமான ஒரு விஷயமா வந்துடும் இந்த மைண்ட் மேப். உண்மையில் நல்ல ஒரு விஷயம் மைண்ட் மேப். இது எல்லாரும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா ஒரு நிறைய விஷயத்தை வந்து நாங்கள் சர்வ் பண்ணலாம். அதே நேரம் வந்து நல்ல ஒரு முடிவையும் பெறலாம்.